ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த மஃபியா சீரிஸ்ல எபிசோட் 4 வந்து பார்க்கலாம். சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்ப சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்ல நம்ம கிம்மையும் நம்ம இட்டையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து அவனோட ஆஃபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம டேவிட்டுக்கு தான் வந்திருக்கான். நம்ம டேவிட்டுக்கு வரும். நம்ம இட்டு இருந்துட்டு நம்ம கிம்க்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி தரா. நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. நம்ம இட் வந்து நம்ம கிம்மையே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு என்னாச்சு, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கேட்க இட்டு இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டோம் அப்படியா, நான் கூட நீ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருந்தால என் பேஸ்ல என்னமோ இருக்கோ என்னமோன்னு தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இட்டு இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷா நடந்துகிட்டேன், அதான் உங்ககிட்ட எப்படி சாரி கேட்கறதுன்ட்டு தெரியாம உன்னை பார்த்துட்டு இருந்தேன், நீ ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து கிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டே வரான். டே வந்ததும் நம்ம இட் பக்கத்துல போய் உட்காந்து நம்ம இட் கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறான். இதை பார்த்து நம்ம கிமுக்கு வந்து லைட்டா வயிறு எரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, அவன் பாய் ஃப்ரெண்ட் கையை அவன் பிடிக்கிறான், நம்ம பார்க்க தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம டே வந்து நம்ம கிம் கிட்ட கேட்கறான், என்னாச்சு, என்ன விஷயம், கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், அதுவும் நேர்ல வந்து தான் பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு அது ஒரு சின்ன பிரச்சனை, அதனாலதான் என்னோட வீட்டுக்கும் போக முடியாது, என்னோட கேண்டோக்கும் போக முடியாது, அதனாலதான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கிட்ட வந்திருக்கேன், நான் இங்க கொஞ்ச நாளைக்கு வந்து தங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டே இருந்துட்டு அப்படி என்ன பிரச்சனை, எதனால உன்னோட வீட்டுக்கும் உன்னோட கேண்டோக்கும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கிம் இருந்துட்டு அது அது வந்துட்டு அவன் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான். இதை பார்த்து நம்ம டே இருந்துட்டு கிம், என்கிட்ட பேசணும்ட்டு நீ தான் என்கிட்ட சொன்னேன், இப்போ அதை விட்டுட்டு எதுவும் பேசாம இருந்தேன்னா நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கொஞ்சம் கோவமா நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே சொல்றேன், ஒருத்தன் என்கிட்ட சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் என்னால வீட்டுக்கு போக முடியாது, அவன்கிட்ட என்னோட வீட்டு அட்ரஸும் இருக்கு, என்னோட கேண்டோ அட்ரஸ் இருக்கு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி சொல்ல நம்ம டே இருந்துட்டு இந்த டைம் யாருக்கிட்ட என்ன பிரச்சனைடா பண்ணி வச்சேன், உனக்கு இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு டே சும்மா சும்மா என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காது, என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காத, நீ கேட்டாலும் நான் சொல்ற நிலைமையில இப்ப இல்ல, நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல, நான் ரெடி ஆனதும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டே கிட்ட சொல்ல நம்ம இட்டு இருந்துட்டு நம்ம டே கையை பிடிச்சிட்டு டே அவர் தான் சொல்றாருல, அவர் இப்ப சொல்றதுக்கு ரெடியா இல்லைன்ட்டு, அவர் ரெடி ஆனதும் உங்ககிட்ட சொல்வாரு, நீ அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து டே கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு நம்ம இட் கிட்டையும் டே கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்றேன்ட்டு நினைக்கிறேன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம டே கிட்டையும் இட் கிட்டையும் கேட்க நம்ம டே இருந்துட்டு இங்க பாரு கிம், உனக்கு எப்ப எங்க கிட்ட சொல்லணும்னு தோணுதோ நீ அப்ப சொல்லு, அது வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல இதை கேட்டு நம்ம இட்டு இருந்துட்டு நம்ம டே கிட்டையும் கிம் கிட்டையும் சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்காண்டி போய் டெசர்ட் இதெல்லாமே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். நம்ம இட்டு அங்கிருந்து போனதும் நம்ம கிம் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம டே பக்கத்துல உட்காந்து நம்ம டே கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டே, ஆனா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, இந்த கை வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு சொந்தமாகும்ட்டு நான் நினைச்சேன், ஆனா இப்ப அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம டே கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டே வந்து நம்ம கிம் கிட்ட இங்க பார் கிம், ஒரு நாள் உன்னோட லைஃப்ல உன்னோட கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆளை வந்து நீ மீட் பண்ணுவ, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம இட் வரான். இட் வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா, இதை பார்த்ததும் நம்ம இட் வந்து கொஞ்சம் கடுப்பாதான் ஆகுது, என்னடா இவன் நம்மால் கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இட் வந்து பாத்துக்கிட்டேவும் நம்ம டே கிட்ட டே ஃப்ரிட்ஜில் ஒன்றும் கிடையாது, வெறும் ஃப்ரீஸ் ஆன புட் மட்டும் தான் இருக்கு, அதை என்ன பண்ண, அதை வந்து நைட் டின்னருக்கு சமைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து டே கிட்ட கேட்க நம்ம டே இருந்துட்டான் சரி அதை வந்து நைட் டின்னருக்கு நானே சமைக்கிறேன், ஏன்னா உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம இட் கிட்ட கேட்க நம்ம இட்டு இருந்துட்டு பசிக்குது ஆனா அவ்வளவால கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம டேவும் சரி ஓகே நான் போய் நைட் டின்னரை வந்து ரெடி பண்றேன், நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடறான். நம்ம இட்டு இருந்துட்டு கிம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவனும் போலான்ட்டு பார்த்தா நம்ம கிம் இருந்துட்டு நம்ம இட்டு ஒரு நிமிஷம் நில்லு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்க ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கிட்ட சொல்ல நம்ம இட்டு இருந்துட்டு நான் ஒன்றும் திங்க் பண்ணல, எனக்கு திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து ரொம்ப சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் மைண்ட் வைஸ்க்குள்ள நான் ஒன்னும் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயில ஒன்றும் வரல, நான் ஜஸ்ட் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இங்க அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இட் வரான். இட் வந்து நம்ம கிம் கிட்ட கிம் வாங்க சாப்பிடலாம், இன்னைக்கு வந்து புதுசா கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கூட தான் நம்ம சாப்பிட போறோம், சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே நான் வரேன் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் அனுப்பி வச்சிடறான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம டே வந்து காமிக்கிறாங்க. நம்ம டே வந்து நம்ம கமல் கூட நின்று பேசிட்டு இருக்கான். நான் அப்பயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்ட்டு, கரெக்டா சம்பந்தம் இருக்கு, அந்த டே தான் இந்த டே. இப்படி நம்ம டே வந்து நம்ம கமல் கூட நின்று பேசிட்டு இருக்க நம்ம கிம் வந்து அந்த இடத்துக்கு கரெக்டா வரான். வந்து பார்த்தா நம்ம கிம்க்கு வந்து அங்க பயங்கரமான ஷாக்கு, என்னன்னா நம்ம கமல் வந்து அங்க நின்று பேசிட்டு இருக்கானா அதை பார்த்து டேய் நீயா நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை பார்த்து சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு யாராது என்னோட பேபி சவுண்ட் கேக்குதுங்கிற மாதிரி டக்குன்ட்டு திரும்பி பார்த்தா கிம்ம பார்த்து கிம் அப்படிங்கிற மாதிரி
அவங்ககிட்ட போலான்ட்டு பார்த்தா நம்ம டே வந்து நம்ம கமலை போக விடாம வழிமறிச்சு நின்னுக்கிறான். இதை பார்த்த நம்ம கமல் இருந்துட்டு நம்ம டே கிட்ட என் வழியை விட்டு தள்ளி நில்லு, அவனை என் கூட அனுப்பி வைடே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரொம்ப கோவமா நம்ம டே கிட்ட கேட்க நம்ம டே இருந்துட்டு முடியாது, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட், இங்க என்ன நடக்குதுன்ட்டு என்கிட்ட சொல்லுங்க, சொன்னாதான் அவனை உங்க கூட அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல்கிட்டேவும் நம்ம டே வந்து பயங்கர கோவமா பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மையும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க நம்ம கிம் இருந்துட்டு கமல் கிட்ட நான் இங்க இருக்க எப்படி கண்டுபிடிச்சேன், என்ன என் பின்னாடி ஆளை விட்டு ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க எனக்கு இந்த இடத்துல நம்ம வடிவேல் சார் காமெடி தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணலடா, உன் மண்டை மேல இருக்கிற கொண்டா தான் உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கமலும் இப்போ சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, எனக்கு நீ இங்கே இருக்கிறது சுத்தமாக தெரியாது, நான் வந்து சும்மா டியே வந்து பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன், ஆனால் நீ அதான் வந்து மாட்டிக்கிட்ட தம்பி, இதை தான் விதின்ட்டு சொல்லுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கேன். நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது, நான் தான் உன்னை விட்டு ஓடி போறேன்ட்டு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா என்னை வந்து சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இப்படியே நீ பண்ணிட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை வந்து நான் கண்டிப்பாக போலீஸில் மாட்டி தாண்ட விட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் வந்து அதுக்கு நக்கலா சிரிக்கிறான். இதை பார்த்ததான் கிம் இருந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ ஒன்றும் நான் அவ்வளோ பெரிய காமெடி எல்லாம் பண்ணலையே, இப்போ ஏன் தேவையில்லாம சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் சிரிச்சேன், இதுக்கப்புறம் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு கிம், நீ இங்க இருக்கிறதே எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, நான் சும்மா தான் வந்தேன், இதை தான் டிஸ்டனின்னு சொல்லுவாங்க போல, இது வெறும் ஜஸ்ட் கோ இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் வந்து சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு எது இதை தான் உங்க ஊர்ல கோ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்களா, கோய் தான் நான் நம்பணும், எப்படா என்னால நம்ப முடியும், சரி ஓகே நானும் நம்புறதுக்கு ட்ரை பண்றேன், இதுக்கப்புறம் என்ன என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், ஏன் என்னை போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, சொல்லி தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ரொம்ப கடுப்பா நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நீ தான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு டே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கு சுத்தமா செட் ஆகவே ஆகாதுன்ட்டு சும்மா சும்மா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு கடுப்பாகடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ரொம்ப ரொம்ப கோவமா நம்ம கமல் கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம கமல் இருந்துட்டு ஆனா நீ தானே என்கிட்ட சொன்ன ஒருத்தரை மறக்கணும்ட்டு, அந்த ஒருத்தரை மறக்கிறதுக்கு நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்க, எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காத, என்னை பிடிக்கணும்ட்டு அவசியம் எதுவும் இல்லை, ஆனா நீ அந்த ஆளை மறக்கிறதுக்கு நீ என்னை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா, அதுக்காண்டியாவது நீ என் வீட்டுல வந்து தங்கலாம்ல, அப்படியே நீ என் வீட்டுல வந்து தங்கினா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, ப்ளீஸ் என் கூட என்னோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரொம்ப கைண்டா நம்ம கிம் கிட்ட கேட்கறான். நம்ம கிம் இருந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டேவும் நம்ம கமல் கிட்ட சரி ஓகேடா நான் உன் கூட வரலன்னா என்னடா பண்ணுவேன், என்கிட்ட உன்னோட பவரை யூஸ் பண்ணுவேன், என்னை ஹர்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா என் சுத்தி இருக்கிறவங்கள நீ டார்ச்சர் பண்ணுவ அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட கிம், நான் ஒர்க்ல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா ஒர்க்குக்கு வெளியே என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்பயுமே எந்த விதத்திலயும் ஹர்ட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்லிட்டு இங்க பாரு இப்ப நீ என்ன நினைக்கிறேன்ட்டு உன்னோட ஹானஸான பதில என்கிட்ட சொல்லு, என் கூட என்னோட வீட்டுக்கு வந்து நீ கிளம்பி வர்றதுக்கு தயாரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவ இப்படி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா, அந்த பக்கம் நம்ம டேவையும் இட்டையும் காமிச்சா பசங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் இங்க நடந்த கூத்து எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கிம் பையும் யோசிச்சுக்கிட்டே லைட்டா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம டேவும் இட்டும் பார்த்துட்டு இருக்காங்களா. நம்ம டே இருந்துட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பா, நீ ஆச்சு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் எழுதிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கோமா தான் காமிக்கிறாங்க. கோம் வந்து வெளியில நம்ம கமலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம கமலும் நம்ம கிம்மும் வராங்க. நம்ம கிம் வந்து ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிட்டான் போல நம்ம கமல் கூட போறதுக்கு. நம்ம கமலும் கிம்மும் வர நம்ம கோம் இருந்துட்டு வழக்கம் போல ரெண்டு பேருக்குமே விஷ் பண்ண நம்ம கமலும் கிம்மும் ரெண்டு பேரும் கார்ல ஏறி அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டேவும் இட்டும் அவங்களோட பால்கனில நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இட்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம கிம்ம வந்து கமல் கூட அனுப்பி வைக்கிறதுல நம்ம இட்க்கு வந்து சுத்தமா விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டேவும் நம்ம டே கிட்ட டே உன்னோட பாஸ் வந்து கிம்ம டார்ச்சர் பண்ணி தானே இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து டே கிட்ட கேட்க டே இருந்துட்டு இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து கிம் கிட்ட பேசினேன், கிம்க்கு ஓகே தான் அவர் கூட போறதுக்கு, அதனாலதான் அவன் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டே வந்து நம்ம இட் கிட்ட சொல்ல நம்ம இட்டு இருந்துட்டு ஆனா நீயும் பார்த்தே இல்ல உன்னோட பாஸ் வந்து கிம் முன்னாடி இருக்கும் போது அவனை வந்து எப்படி பார்த்தாருன்ட்டு அவன்கிட்ட எப்படி சிரிச்சாருன்ட்டு நீயும் பார்த்தல, அது வந்து ரொம்பவே வேடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டே இருந்துட்டு ஆமா நீ சொல்றது உண்மைதான், நானும் அதை பார்த்தேன், அவர் இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, அவர் கூட நான் எத்தனையோ நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அப்ப கூட அவரோட இந்த மாதிரி ஒரு சைடா நான் பார்த்ததே இல்லை, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவாரு, அப்படி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே இல்லை, ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க நம்ம இட்டு இருந்துட்டு என்னவா இருக்கும் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா நம்ம இட் வந்து டே கிட்ட கேட்க நம்ம டே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம பாச பத்தி பேசுறத விட்டுட்டு நம்மளை பத்தி பேசுவோமா, அப்ப சரி ஓகே எதுக்கு நீ காலையில இருந்து செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்லை பாரு அது எவ்வளவு வாடி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம இட் கிட்ட சொல்ல நம்ம இட்ட இருந்துட்டு ஓ அப்படியா சாரி நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அதுல மறந்துட்டேன் போல சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டே இருந்துட்டு அப்படி எந்த விஷயத்த நினைச்சு இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட் கிட்ட கேட்க நம்ம இட்டு இருந்துட்டு அதான் நான் ஆல்ரெடி சாரி கேட்டுட்டேன்ல விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் சொல்ல நம்ம டே இருந்துட்டு சரி சரி ஓகே உனக்கு பசிக்குள்ள
சொல்லு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு, நான் போய் உனக்காண்டி குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட்கிட்டு கேட்க, நம்ம இட்டு இருந்துட்டு எனக்கு கேக் வேணும், எனக்கு கேக்கு தான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி செம கியூட்டா சொல்ல, நம்ம டே இருந்துட்டு ஓ கேக் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பட்டுன்ட்டு அவனோட நெத்தில ஒரு அடி அடிக்க, நம்ம இட்டு இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போட, நம்ம டே இருந்துட்டு என்னாச்சு ரொம்ப வலிக்குதா என்ன, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம வீட்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயத்துல அவனையே பார்த்துட்டு இருக்க, நம்ம இட் போய் அவன் பக்கத்துல போய் பூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு டக்குன்ட்டு போய் அப்படியே நம்ம இட் வந்து டே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன்கிட்ட எனக்கு வலிக்கல, நான் சும்மா தான் உங்ககிட்ட நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே, டே எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் நீ பண்ற, எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இதுக்கப்புறம் எந்த நிலைமை வந்தாலும் நீ உன்னோட பாஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணவே கூடாது, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான், நீ போகாத, எனக்கு இந்த ப்ராமிஸ் மட்டும் நீ பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து நம்ம டே கிட்ட கேட்க, நம்ம டே இருந்துட்டு எங்க பாரு எனக்கும் நீ மட்டும் தான் இருக்க, இதுக்கப்புறம் நான் என் பாஸ் கூட போய் என்ன ஆனாலும் ஒர்க் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து இட் கிட்ட சொல்ல, நம்ம இட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நம்ம டேவும் இட்டும் அப்படியே செம சாஃப்டா செம ஸ்மூத்தா லைட்டா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிட்டு ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்களோட ரொமான்ஸ் வந்து இந்த பக்கம் செம ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கு, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இவங்களோட ஸ்டோரிக்குண்டேவும் தனியா மூவியும் இருக்கு, சீரீஸும் இருக்கு. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம் கூடிய சீக்கிரமாவேவும். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மையும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து கிம் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியேவும் நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் வந்து இதுதான் நம்மளோட வீடு, இனிமே நீங்க தான் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் நம்ம கமல் வந்து கிம் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியேவும் நம்ம கிம் வீட்டில் ஒர்க் பண்ணுற மேட்ஸும் சரி, நம்ம கிம் கூட ஒர்க் பண்ணுற பாடி கார்ட்ஸும் சரி, இப்படி 2 டீமும் அங்கே வந்து அசம்பிள் ஆயிருக்கு. இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த 2 டீமும் நம்ம கிம்முக்கும் நம்ம கமலுக்கும் சேர்த்தேவும் அவங்களோட ஹெட்டை போ பண்ணி விஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்தா நம்ம கிம் இருந்துட்டு எல்லாம் இருக்காங்க, ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒருத்தவங்களை மட்டும் காணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் யோசிச்சுட்டேவும் கமல் கிட்ட டே உன்னோட சபார்டினேட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்காங்க, எங்கே உன்னோட அப்பா அம்மா அவங்க யாரையுமே காணும், அவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு எனக்கு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, நீங்கள் பார்க்குறல இவங்க மட்டும்தான், இவங்க கூட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்க. நம்ம கிம் வந்து நம்ம கமல் கையை பிடிச்சிட்டே ஒரு நிமிஷம் இல்லை, இவங்க யாரும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி உனக்கு ஐடியாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு பேபி, இவங்க எல்லாரையுமே உனக்கு இன்ட்ரடியூஸ் நான் இன்னொரு நாள் பண்ணி வைக்கிறேன், இப்போ நம்ம 2 பேருக்கு பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு, நம்ம 2 பேர் போய் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் ஒரு மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலோட பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் உள்ள வந்ததும் அந்த ரூமையே ஒரு மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க, நம்ம கமல் பாட்டுக்கு அந்த பெட்ல ஏறி செம்ம அழகா சாஞ்சி படுத்திருக்கான். இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு டேய் அப்பனா இது உன்னோட ரூம்னா என்னோட ரூம் எங்கடா, எதுக்குடா என்ன உன்னோட ரூம்பு கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன என்னோட ரூமுக்கு தானே கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இங்க வா அப்படிங்கிற மாதிரி செம கியூட்டா நம்ம கிம்ம வந்து கூப்பிடுறான். நம்ம கிம்மு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி அவன் பக்கத்துல போக சடனா நம்ம கமல் வந்து நம்ம கிம்மோட கையை பிடிச்சி இழுத்து பெட்ல தள்ளி அவன் மேல இவன் ஏறி படுத்துக்கிறான். இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு டேய் ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கு தாண்டா நான் கூட வரமாட்டேன்னு சொன்னேன், வந்தோடனே அவன் வேலை காட்டுறப்பாரு, ஒழுங்கு மரியாதையா எந்திரி அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு நம்ம கிம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா நம்ம கமல் கிட்ட அது நடக்குமா, நம்ம கமல் இருந்துட்டு கிம்ம பார்த்து இங்க பாரு நான் ஜஸ்ட் உன்னை ஹக் மட்டும் தான் பண்றேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், உன்னை ஹக் பண்ணிட்டு நான் காலையில இருந்து ரொம்பவே ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன், அது கூட உன்னை தேடுறேன் பேர்ல இன்னுமே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், நான் தூங்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சரி அப்பனா ரெஸ்ட் எடு, நானும் போய் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிக்கலாம்னு பார்த்தா நம்ம கமல் பைய விடாம அவனை பிடிச்சி இழுத்து இதுதான் உன்னோட ரூம்பு, நீயும் இங்கே தான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு என்ன இந்த ரூம்பில் தான் நானும் தங்கணுமா, என்னாலாம் முடியவே முடியாது, நீ என்ன லூசாடா, நான் எப்படி அவங்க கூட தங்க முடியும், நம்ம 2 பேர் டேட் கூட பண்ணல, நம்ம 2 பேர் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நான் எப்படி அவங்க கூட தங்க முடியும், என்னால முடியவே முடியாது போட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு அப்பனா உனக்கு அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு டே அப்பா சாமி எதுடா வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கு இது சுத்தமா செட் ஆகாது, நீ வேற நான் வேறடா, நம்ம 2 பேருக்கு இது சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கண்ணை பார்த்தா அப்பனா நீ என்ன லவ் பண்ணல அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து பேசிக்கிட்டேவும் நம்ம கிம்மோட இடுப்பு பிடிச்சி அவன் பக்கமா செம்ம அழகா இழுக்கிறான். இப்படி இழுத்துட்டு நம்ம கமல் வந்து கிம் கிட்ட இங்க பாரு நீ என்ன லவ் பண்ணலன்னா நான் உன்னை லவ் பண்ணலன்ட்டு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம செலக்டிவா நம்ம கமல் வந்து கிம் கண்ணை பார்த்தா அப்படியே அடிச்சு பேசுறான். அப்படி அடிச்சு பேசிட்டு இங்க பாரு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் இதை பத்தி நாளைக்கு காலையில பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே பசமி நீ எப்ப வேணாலும் பேசு, ஆனா முதல்ல என்னை விட்டுட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட டேய் முதல்ல என்னை விடுறா நான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து எந்திரிக்க போனா நம்ம கமல் வந்து மறுபடியும் அவனை பிடிச்சி இழுத்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா, ஏன்னா நீ ரொம்ப கியூட்டா இருக்கடா, அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் கூட வந்து ஸ்டே பண்றதுக்கு, ப்ளீஸ் என்னை விட்டு இதுக்கப்புறம் நீ எங்கேயும் ஓடி போயிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு வந்து என்ன பதில் சொல்றன்ட்டு தெரியாம அப்படியே அவன் கண்ணையே இவனும் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
நம்ம கமல் வந்து செம சாஃப்டா நம்ம கிம்க்கு வந்து கிஸ் பண்றான். இப்படி அன்னைக்கு நைட் இவங்களுக்கு செம சூப்பராகவே அங்கே போயிட்டு இருக்கு. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிம்மும் கமலும் பார்க்கறதுக்கு செம அழகா 2 பேருமே படுத்திருக்காங்க. லைக் எப்படின்னா நம்ம கமல் படுத்திருக்க நம்ம கமலோட செஸ்ட் மேல நம்ம கிம் அப்படியே படுத்திருக்கான். நம்ம கமல் அப்படியேவும் நம்ம கிம்ம ஹக் பண்ற மாதிரி செம்ம அழகா படுத்திருக்கான். இந்த சீன் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கிம் தான் கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அங்க நம்ம கமல் வந்து செம்ம அழகா ஒரு சின்ன குழந்தை தூங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்ம கியூட்டா நம்ம கமல் வந்து அங்க தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கா. நம்ம கிம் ஒரு நிமிஷம் நம்ம கமல் தூங்குற அழகையே பார்த்து ரசிச்சுட்டு சரி ஓகே நம்ம அங்க இருந்து எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலோட கையில எடுத்து விட்டுட்டு எந்திரிக்க ட்ரை பண்றான். இவன் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சடனா நம்ம கமல் வந்து கிம்மோட கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் நம்ம கிம்ம அவனோட செஸ்ட் மேலேயே படுக்க வச்சுக்கிறான். இதை பார்த்தா நம்ம கிம்க்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்னோட பைபிள்ல நல்லா தூங்கிட்டு இருந்தானே அப்புறம் எப்படி நான் எந்திரிச்சது அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் ஒரு நிமிஷம் நம்ம கமலை ஷாக்கா பார்த்துட்டு அப்புறம் அவனோட பாய் ஃப்ரெண்டை நடிச்சு ஒரு மாதிரி கியூட்டா உதட்டோரமா லைட்டா ஒரு புன் சிரிப்பு சிரிச்சிட்டு மறுபடியும் கண்ண மூடி செம்ம அழகா படுத்துக்கிறான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. நம்ம செரி வந்து கன்யூஸா நம்ம கமலுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம கமல் வந்து காலை அட்டன் பண்ணவே இல்லை. இவளுக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு மொபைல தூக்கி போட்டு சே இவன் என்ன காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப கடுப்பாது அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன்ல அங்க புலம்பி தள்ளிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டனை வரான். டனை வந்ததும் நம்ம செரி இருந்துட்டான். டனை வாங்க என்ன விஷயம் நல்லா தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம டனை கிட்ட கேட்க நம்ம டனை இருந்துட்டு ஒன்றும் இல்லை நீ சும்மா இங்கே இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அதான் உன்னை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன என் தங்கச்சி ரொம்ப அப்செட்டா இருக்கா யார் உன்னை இந்த மாதிரி ஆக்குனது உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட கேட்க நம்ம செரி இருந்துட்டு ஆமா நான் ரொம்ப நாளா ஒருத்த மேல கண்ணு வச்சிருக்கேன் அவனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பயவுள்ள காலே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டனை இருந்துட்டு என்ன என் தங்கச்சி கால் பண்ணி அவன் அட்டன் பண்ணலன்னா அவன் நிஜமாவே ஒரு லூஸா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை சொல்லி பேசிட்டு இருக்கேன். நம்ம செரி இருந்துட்டு ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நான் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கேன் ஆனா இந்த கமலுக்கு அது புரியவே மாட்டேங்குது. நான் எத்தனை தாட்டி அவனை சுத்தி சுத்தி வந்தாலும் அவன் என்னை விட்டு விலகி விலகி தான் போறான் நான் கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி லூசு மாதிரி சொல்லி தொலைஞ்சிடுறா. இதை நம்ம டனையும் கேட்டுட்டு நம்ம செரிக்கிட்ட இப்ப நீ சொன்ன கமல் எனக்கு தெரிஞ்ச கமல் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரிக்கிட்ட கேட்க நம்ம செரிக்கு அப்பதான் ஐயோ ஒளரி தொலைஞ்சிட்டாம இப்ப சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு தெரியாது அந்த கமலும் இந்த கமலும் ஒன்னா இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சரி இதை நம்ம அப்புறமா பேசல எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க நம்ம 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து டனை கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போய் இவளோட வேன்டி பேக் மொபைல்ல எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு பார்த்தா நம்ம டனை பையன் விடாம நம்ம செரி கிட்ட எனக்கு தெரிஞ்ச கமல் தான் உனக்கும் தெரியும்னா நீயே அவன் கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரக்கூடாது நாங்க 2 பேர் கசினோ ஏலத்தை பத்தி பேசுவோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட சொல்ல நம்ம செரி இருந்துட்டு என்ன நீங்க வந்து கசினோ வந்து ஏலம் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியும் நம்ம டனை கிட்ட நம்ம செரி கேட்க நம்ம டனை இருந்துட்டு ஆமா நான் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இருக்கிற பெரிய தலைவலி யாரு தெரியுமா அந்த கமல் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கமலோட கம்பெனி இந்த ஏலத்துல வந்து கலந்துக்க போதான் அவன் வந்து கொரியா இன்வெஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் இந்த ஏலத்துல வந்து தோக்குறது கண்டிப்பா உறுதியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட எப்படியோ அவளை வந்து மேனிபுலேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம செரி கிட்ட அது நடக்கல. நம்ம செரி வந்து ரொம்பவே ஹானஸ்டா நம்ம கமலுக்கு இருக்கா. நம்ம செரி இருந்துட்டு இல்ல அப்படியெல்லாம் நடக்காது அது வெறும் ரூமரா தான் இருக்கும் அப்படியே நடந்தாலும் என்னால இதுல உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம டனை கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம செரியோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம செரியும் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா நம்ம செரியோட ஃப்ரெண்ட்ஸ் வா வெளியே போய் சாப்பிடலாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க போல. இதை பார்த்து நம்ம செரி இருந்துட்டு நம்ம டனை கிட்ட இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து டனை கிட்ட கேட்க நம்ம டனை இருந்துட்டு இல்ல கேர்ள்ஸா போயிட்டு வாங்க நீங்க முதல்ல சாப்பிட போவீங்க அப்புறம் ஷாப்பிங் போவீங்க இதுக்கு நடுவில் நான் எதுக்கு என்ன பேக் தூக்க விட்டுருவீங்க நீங்க போயிட்டு வாங்க தாயே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட சொல்ல நம்ம செரியும் சரி ஓகே பாத்துக்கோங்க அப்புறமேட்டு உங்களை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த சீன் இங்கே கட் பண்ணா மறுபடியும் நம்ம டனையை தான் காமிக்கிறாங்க. நம்ம டனை வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நம்ம டனை என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அந்த கமலை பாத்துக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொரியன் இன்வெஸ்டர் இருக்காங்க நான் அவனை பாத்துக்கிறேன் இந்த ஏலத்துல எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து ரொம்ப நக்கலா நம்ம கமலை பத்தி பேசிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு என்னமோ ரொம்ப வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். ஐ திங்க் அந்த செடியை வச்சு ஏதோ பிளான் போடுவான்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீனையும் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. நம்ம போய் சோஃபால வந்து அழகா மொபைல் நோண்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கமல் குளிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு நம்ம கிம்ம கிராஸ் ஆகி போக போறா. அப்படி போகும்போது நம்ம கிம்ம இருந்துட்டு நம்ம கமலை லைட்டா ஓரக்கனால பார்த்தும் பார்க்காத மாதிரி லைட்டா சைட் அடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து மொபைல் தான் நோண்டிட்டு இருக்கா. இவன் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலுக்கும் தெரியும். நம்ம கமலும் பெருசா எதுவும் சொல்லாம அவனை பார்த்துட்டு அவன் மிரர் முன்னாடி போய் நின்று இவனோட ஃபேஸ்க்கு சில பட்டிட்டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நம்ம கிம்ம இருந்துட்டு பின்னாடி திரும்பி நம்ம கமலையே தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பாக்குறான்னா நம்ம கமலோட ஃபுல் முதுகுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான டைகர் டேட்டோ ஒன்று நம்ம கமல் போட்டிருப்பான். இந்த டேட்டோவை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிக்கும்
காமிக்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் நைட்ல காமிப்பாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை தான் இப்ப நம்ம கிம் ரொம்ப ஆர்வமா உத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் பாக்குறத நம்ம கமல் வந்து மிரர் வழியா நோட் பண்ணிட்டு நம்ம கிம் கிட்ட, என்னாச்சு, ஏதோ ஒண்ணு என்கிட்ட கேட்கணும் போல இருக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை போடுற அப்புறம் நான் எதா இருந்தாலும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்ல, கமல் இருந்துட்டு பரவாயில்ல சொல்லு, நான் அப்புறமேட்டா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, நீ போட்டிருக்கிய முதுகு பின்னாடி டைகர் டேட்டோ, அந்த டேட்டோ நீ எப்போ போட்ட, நீ மாஃபியா ஆறதுக்கு முன்னாடி போட்டியா இல்ல மாஃபியா ஆனதுக்கு அப்புறம் போட்டியா, மாஃபியா ஆனோன்னா இந்த மாதிரி டேட்டா எல்லாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் வந்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு, நான் கூட நினைச்சேன் நீ மறுபடியும் என் கூட வந்து குளிக்க தான் வர போறேன்ட்டு, ஆனா நீ என்னடா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டேய் ஒழுங்கா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணாத, இந்த டேட்டோ எப்போ போட்ட அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கொஞ்சம் கடுப்பா நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு சரி சரி ஓகே கோவப்படாத வைஃப் அப்படிங்கிற மாதிரி, இந்த டேட்டோ வந்து நான் 18 வயசா இருக்கும்போது போட்டேன், இந்த டேட்டோ போடும்போது நான் எந்த ஒரு பிசினஸ்லயும் இன்வால்வ் ஆகவே கிடையாது, இந்த டேட்டோ சும்மா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்காண்டி நான் போட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு, ஓ அப்படியா, ரொம்ப சூப்பராகவே இருக்கு, பை த வே உனக்கு இந்த டைகர்னா ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்டுட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கும் சின்ன வயசுல இருந்து டேட்டா போட்டுக்கிட்டு ரொம்ப நாளா ஆசையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம கமல் வந்து கிம் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஆமா எனக்கு டைகர்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் டைகரை வந்து நான் பெட்டா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா பெரிய ஷாக்கை தூக்கி போட, நம்ம கிம்க்கு இதை கேட்டோடனே பயங்கரமான ஒரு ஷாக்கா இருக்கா. ஆண்டு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பாக்குறது எப்படி இருக்குன்னா, டேய் அவன் ஊர்ல ஏதோ பெட்டா வளர்த்துட்டு இருந்தா, நீ என்னடா அம்மா பெரிய டைகரை பெட்டா வளர்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிம் இங்க ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருந்தா. நம்ம கமல் இருந்துட்டு, நான் நினைக்கிறேன் உன்னோட இந்த அழகான ஒரு ஸ்கின்ல எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இருந்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு போய் அவனோட பேச வந்து மறுபடியும் தொடச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம கிம் கிங் உட்கார முடியல, அவனுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு. ஏன்னா நம்ம கமல் கிட்ட அம்மா பெரிய டைகர் வந்து பெட்டா வளர்க்குறான்னு சொன்னான் இல்லையா, அதை சொன்னதுல இருந்து இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம் அதை பார்க்கணும்ட்டு நம்ம கிம் என்ன பண்றான்னா குடுகுடுன்னு எந்திரிச்சு போய் நம்ம கமல் முன்னாடி நின்று, கமல் நீ நிஜமாவே அம்மா பெரிய டைகரை பெட்டா வளர்க்குறியா என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, நீ இப்படியே இங்க நின்று என்ன பாத்துக்கிட்டே தான் இருக்க போறியா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவன் டக்குன்ட்டு திரும்பி நின்று, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத நான் ஏன் பார்க்கணும், என்னாலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா எனக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து கீழே போலாம், அங்க போய் அங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் ஓகேங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பாஸ் அண்ட் வைஃப் கண்டி கீழே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வெயிட் பண்ணி இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்க வந்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேருக்கும் விஷ் பண்றாங்க. நம்ம கிம் இருந்துட்டு அவங்களுக்கும் சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்றான். அந்த வீட்டுல ஒரு மெய்ட் ஆண்டி இருப்பாங்களே, அந்த ஆண்டி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க என்னன்னா, என்னோட பேர் வந்து நீ, நான் இந்த ஹவுஸ்ல ஹவுஸ் கீப்பிங்கா ஒர்க் பண்றேன், உங்களை பாத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி வந்து நம்ம கிம் கிட்ட சொல்லிட்டு நம்ம பைபூனை பத்தியும் ஆண்டியே சொல்லிடுறாங்க. இவன் பேர் வந்து பைபூன், இவன் என்னோட நெஃப்யூ, இவன் படிக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டி வந்து பைபூனை பத்தி சொல்ல, நம்ம பைபூனும் நம்ம கிம்க்கு சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்றான். நம்ம கிம்மும் பதிலுக்கு சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்றான். அப்புறம் நம்ம கோம், லோப், பிரிட், ரோஜின்ட்டு இவங்க 4 பேரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோம் இருந்துட்டு சொல்றான், நாங்க 4 பேருமே பாஸோட ஒரு அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் அவங்க 4 பேத்துக்குமே சேர்த்து ஒரு விஷ் பண்றான். அவங்க 4 பேரும் நம்ம கிம்க்கு வந்து ஒரு விஷ் பண்றாங்க. அப்புறம் நம்ம கிம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான், என்னோட பேர் வந்து கிம், என்ன எல்லாருமே பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இன்ட்ரடியூஸும் ஆயிக்கிறான். அப்புறம் நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட, மத்தபடி இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு தெரியும், இப்போ உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, டே என்னடா பேசிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் அவங்க கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசணும்ட்டு தாண்டா நான் நினைச்சேன், நீ என்ன ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கொஞ்சம் ஓவராவே நம்ம கமல் கிட்ட கோச்சுக்கிற மாதிரி கொஞ்சமா பேசிட்டு இருக்கான். நம்ம கமல் இதெல்லாமே கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட, எவ்ரி ஒன் எல்லாருமே இங்க பாருங்க, கிம் வந்து என்னோட லவ்வர், நீங்க எப்படி என்ன பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி கிம்மையும் பாத்துக்கணும், இன்ஃபேக்ட் என்னை விட அதிகமா கிம்மை வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கணும், எனக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் கிம்முக்கும் கொடுக்கணும், நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண, அங்க இருக்கிற எல்லாருமே ஓகே சார் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. நம்ம கமல் இருந்துட்டு ஆன்டி நீ கிட்ட, நீங்க கொஞ்சம் கிம்ம பத்திரமா பாத்துக்கோங்க, ஏன்னா அவன் கொஞ்சம் நாட்டியா இருப்பான், அதனாலதான் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ஆன்டி கிட்ட சொல்ல, நம்ம ஆன்டி இருந்துட்டு கண்டிப்பா நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டியும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கிம்முக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கமல் கிட்ட, டே யாரை பார்த்து நாட்டின்னு சொன்னேன், நீ தாண்டா நான் சத்து மாதிரியே பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம ஆன்டி கிட்ட, ஆன்டி அவன் சொல்ற மாதிரிலாம் நான் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் தான் உங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு இருக்கான், அவனோட லவ்
லவ்வர்ன்ட்டு. நான் அவனோட லவ்வர்லாம் கிடையாது, அவனுக்கு வந்து இமேஜினேஷன் அதிகமாயிருச்சு போல, அதனால தான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கான், அவன் சொல்றதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, டேய் நான் இப்ப சொல்றது உனக்கு புரியாதா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ என்னோட லவ்வர் ஆவ, அதை தான் நான் இப்பயே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டே அப்பா சாமி உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, நான் உங்ககிட்ட பேச போறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு ஆன்ட்டி கிட்ட, நீ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நான் பைபனை என் கூட கூட்டிட்டு போகவா, இந்த வீடை சுத்தி காமிக்க, ஏன்னா நான் இந்த வீடு இன்னும் சுத்தி பார்க்கவே இல்லை, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்ல, நம்ம பைபுன் இருந்துட்டு, கண்டிப்பா மிஸ்டர் கிம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கிம்ம மிஸ்டர் கிம்ன்ட்டு சொல்லி கூப்பிடுவான். ஆனா இதை வந்து நம்ம கிம்முக்கு பிடிக்காது, நீ என்ன மிஸ்டர் கிம்ன்ட்டுலாம் சொல்லி கூப்பிடாத, ஜஸ்ட் கிம்ன்ட்டு என்ன கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்ல, நம்ம பைபுன் இருந்துட்டு எஸ் சார் ஓகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எஸ் சார் ஓகேன்னு தான் சொல்றேன், இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து நம்ம லோப் கிட்ட, லோப் நீ வந்து கிம்ம ஃபாலோ பண்ணு, கிம்க்கு ஏதாவது வேணும்னா நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம லோப்பு சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்ம ஃபாலோ பண்ணிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து ரூச் கிட்ட, ரூச் நான் உங்ககிட்ட சில டீடைல்ஸ் கேட்டேனே, அந்த டீடைல்ஸ் பத்தி இன்னும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இப்ப பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம கமல் வந்து அந்த டனைய பத்தி இன்ஃபார்ம் இதெல்லாமேவும் நம்ம ரூஜ் கிட்ட கேட்டிருப்பான் போல, நம்ம ரூஜ் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட சொல்றான், அந்த டனை வந்து நம்மளோட இன்வெஸ்டர் வேற யாருகிட்டையும் அவன் வந்து டீல் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கமல் கிட்ட சொல்ல, அப்ப கோம் இருந்துட்டு ஆமா அவன் சொல்றது உண்மைதான், அந்த டனை வந்து வேற யாருகிட்டையும் டீல் பண்ணவே கிடையாது, நம்ம இப்படி நம்மளும் வேற எந்த ஒரு இன்வெஸ்டர் கிட்டையும் டீல் பண்ண வேணாமா, இப்ப நம்ம கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஆஸ்திரேலியா இன்வெஸ்டர் மட்டும்தான். நான் நினைக்கிறேன் அந்த டனை வந்து அதிகமா கொரியன் இன்வெஸ்டர் கிட்ட மட்டும்தான் அதிகமா டீல் வச்சுட்டு இருக்கான்ட்டு நான் நினைக்கிறேன், நான் இந்த ஆஸ்திரேலியன் இன்வெஸ்டரோட ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இது எல்லாமே கேட்டுட்டு நானும் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த டனை பத்தி இன்னும் மோர் தென் டீடைல்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவனோட பிசினஸ் மீட்டிங்கை பத்தி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கான். இவ இப்படி பேசிட்டு இருக்கிறதோட நான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் போன எபிசோடோட எண்டில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃபுல்லா போடலாமா இல்ல பார்ட் 1 பார்ட் 2 போடலாமான்ட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்க யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ இந்த வீடியோல கேட்டிருக்கேன், இந்த வீடியோலயாவது நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஃபுல்லா போடலாமா இல்ல பார்ட் 1 பார்ட் 2 போடலாமான்ட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.